அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து துதிப்பதற்கு ஆயத்தமாய் கூடி வந்திருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. சேர்ந்த ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வரும்போது எல்லாம் ஜெயம்தான். ஹல்லேலூயா. தோல்வியே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக, குல தெய்வமாக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசு உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். பூமியில மாத்திரமல்ல, நம் பரலோகம் சென்றடையக்கூடிய அந்த வெற்றியின் வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அன்போடு அழைக்கிறோம். கடந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கு என்று நினைக்கிறோம். வருகிற நாட்களில் தொடர்ந்து பாருங்கள். இந்த கேட்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் மிகுந்த நன்மையை நிச்சயமாய் உண்டாக்கும். தொடர்ந்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை, ஒரு சில நபர்களை குறித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேக மக்கள் இயேசுவின் அண்டை வரும்படியாய் விரும்பினார்கள், இயேசுவை பார்க்கும்படி விரும்பினார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தாரோ அந்த வீட்டுக்குள்ள அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து எந்த நபர்களை தொட்டாரோ, எந்த நபர்களிடத்துல சென்று அவர்களோடு உறவாடினாரோ அந்த வாழ்க்கைகள் எல்லாம் பெரிய மாற்றங்கள் நடைபெற்றது. ஆகவே வேதாகமம் சொல்லுகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் எப்படியாவது தொட வேண்டும், எப்படியாவது அவரிடத்தில் அருள் பெற வேண்டும், எப்படியாவது அவரிடத்தில் நன்மை பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று அவனோடு தேடி ஓடி வந்தார்களாம்.
அப்படி தேடின 2 மனிதருடைய வாழ்க்கையை குறித்து இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா என்ற புஸ்தகத்திலே பரிசுத்த வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சகேயு என்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இங்கே சகேயு என்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. இவன் அந்த நாட்களிலே வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாயிருந்த மனுஷனாம். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தோடு மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு பணக்காரனாய் வாழ்ந்த மனுஷன். ஆனால் இவனுடைய சரீரம் குள்ளமா இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. இவன் ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பல செய்திகளை கேள்விப்பட்டான். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், இந்த இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறார் சொல்லி பல செய்திகளை கேள்விப்பட்டான். ஒரு நாள் இவனுக்குள்ள ஆசை வந்தது, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும்னு சொல்லி இயேசு என்னதான் செய்கிறார் என்று பார்க்க ஆசைப்பட்டானாம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படி ஓடினான். மிகுந்த ஜனக்கூட்டமாக இருந்தபடியினாலே பரிசுத்த வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது. அவருக்கு முன்னால் அவர் வருகிற வழியில ஓடி ஒரு பெரிய அத்தி மரத்தை கண்டு அந்த மரத்தின் மேலே ஏறி அங்கே இருந்து அவரை பார்க்கும்படி அவளோடு காத்து கொண்டிருந்தானாம். அப்படி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் வந்தார். வழக்கம் போல் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தாங்க. அந்த மரத்தின் அடியிலே வந்தவுடனே ஆண்டவராகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தபடினாலே, மேலே ஒளிந்து கொண்டிருந்த சகேயுவை பற்றி அறிந்திருந்தபடினாலே அவர் நின்றாராம். மரத்தின் அடியில நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். சகேயுவுக்கு மிகுந்த ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம். அவன் இறங்கி வந்தான். இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்காக கூட்டி சென்றான். அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து சகேயுவின் வீட்டுக்கு சென்றார். அங்கே என்ன நடந்தது என்று பிறகு பார்ப்போம். இன்னொரு மனிதனையும் குறித்து வேதம் சொல்லுது. அவனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு காத்திருந்த மனுஷன். அவனை குறித்து அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டான். இங்கே ஏரோது என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறது. இவன் மிகுந்த பணக்காரன் தான், சமுதாயத்தில் உயர்ந்தவன் தான், ஒரு ராஜா தான். இவனுக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் ஆசைப்பட்டிருந்த ஏரோது ஒரு நாள் கூட இயேசு எங்கிருக்கிறார்னு சொல்லி தேடி போகவில்லை. வாழ்க்கை முழுசும் அந்த ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் இவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதரால் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு நியாயம் விசாரிக்கும்படி ஏதோ ஒரு ராஜாவின் இடத்துல கொண்டு வரப்பட்டாராம். அப்பொழுது அவரை கண்ட ஏரோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தானாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி மிகுந்த ஆசை கொண்டிருந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே அநேக காரியங்களை குறித்து வினவினானாம். வேதாகமம் சொல்லுது, அநேக காரியங்களை குறித்து கேட்டானாம் அவரிடத்துல. ஆனால் ஆண்டவராக இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. கவனிங்க, ஆசைப்பட்ட ஏரோதுக்கு ஒரு பதிலும் சொல்லாத ஆண்டவர் ஆசைப்பட்ட சகேயுவின் வீட்டுக்கு தாமாய் வழிய வந்தாராம். வந்த ஆண்டவர் சகேயுவின் வீட்டுக்குள்ளே வந்து நின்று அவனுக்கு நன்மையான ஈவுகளை வாக்கு பண்ணினாராம். அவர் வீட்டுக்குள்ள வந்தவுடனே அந்த ஆயக்காரருக்கு தலைவனாக இந்த சகேயு சொன்னான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் சம்பாதித்திருக்கிறேன், அநேகருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறேன், அநேகருக்கு தீங்கு இழைத்திருக்கிறேன், நான் அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் நாளத்தனையை திருப்பி கொடுக்க விரும்புகிறேன், இப்படி அநியாயங்களை மன்னிங்க, நான் நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்னு சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னாரு, இவனுடைய வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இப்படி வீடு இன்றைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், 2 விதமான மக்கள். ஒருவன் இயேசுவை பார்க்கும்படி விரும்பினாலும் அதற்காக முயற்சி எடுத்தவன், இயேசுவை தேடி ஓடி வந்தவன். மரத்தின் மீது ஏறி காத்திருந்த மனுஷன் தன்னுடைய அந்தஸ்தை கவனிக்காம, தன்னுடைய கல்வியை கவனிக்காம, தன்னுடைய சொத்தை மதிப்பிடாம இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு மரத்தின் மேலே ஏறி காத்து கொண்டிருந்த மனுஷன், அவருடைய உள்ளத்தை அறிந்திருந்த இயேசு அவனிடத்தை கூப்பிட்டார். அவன் வீட்டுக்கு வந்தார், அவன் வாழ்க்கையை மாற்றினார், அவன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஏரோது ராஜாவா இருந்த பொழுதும், இயேசுவை பார்க்க ஆசை இருந்த பொழுதும், ஒரு நாள் கூட இயேசுவை தேடி வரவில்லை, இயேசுவின் இடத்துல வரவில்லை. இயேசுவை அற்புத அடையாளங்களை காண விரும்பியிருந்தும் கூட ஒரு நாளும் இயேசுவின் இடத்துல வரவில்லை. கவனிங்கள், 2 பேரும் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டார்கள். ஒருவன் ஆசையோடு நிற்கவில்லை, இயேசுவை தேடி வந்தான். இயேசுவின் இடத்துல தன்னை தாழ்த்தினான். தன்னுடைய பணத்தை ஒரு பொருட்டாய் மதிக்கவில்லை, தன்னுடைய கல்வி ஒரு பொருட்டா மதிக்கவில்லை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டா மதிக்கவில்லை, தன்னுடைய அந்தஸ்து ஒரு பொருட்டா மதிக்கவில்லை. அவருடைய ஒரே நோக்கம், இயேசுவை பார்ப்பதற்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு மனுஷன், இவன் ராஜா, இவனும் ஐஸ்வர்யவான், இவனுக்கும் இயேசுவை
பார்க்க ஆசை உண்டு. ஆனால் அவன் மனதுக்குள்ள என்ன தெரியுமா நினைத்தான்? என்னோட நான் ராஜாவா இருக்கிறபடினாலே எப்படி இயேசுவை பார்க்கப்பது, எப்படி ஐஸ்வர்யத்தினால பெருசு, எப்படி அந்தஸ்து தானே பெருசு. கவனிங்க, ஒருவன் இயேசுவிடத்தில் தன்னை தாழ்த்தினான், இயேசுவின் நன்மைகளை பெற்றுக்கொண்டான். இன்னொருவன் இயேசுவிடத்தில் தன்னை தாழ்த்தவில்லை, அவரிடத்துல இயேசு ஒரு பதில் கூட பேசவில்லை. இயேசுவை குறித்து நீங்களும் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ நீங்க மனதுக்கு நினைத்திருக்கலாம். இந்த கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறாங்களே, இப்படியெல்லாம் டிவியில பிரசங்கிக்கிறாங்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நினைத்திருக்கலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு மிகுந்த நல்லவர். இந்த இயேசுதான் அனைத்தையும் படைத்த ஆண்டவர். உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர் அவர்தான். உனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆண்டவர் அவர்தான். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு பைபிளில் நாங்கள் வாசிக்கிறபடி உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர். இந்த இயேசுவை கேள்விப்படுவது பத்தாது, இயேசுவிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், உங்களை தாழ்த்துங்க. அவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். உங்களையும் என்னையும் மண்ணினால் உருவாக்கி நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய எதிர்காலம் என்னவென்று அறிந்திருக்கிற ஆண்டவர், நமக்காக நன்மையான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர். உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஏரோதுவை போல பெருமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க விரும்புகிறீங்களா, அல்லது சங்கையை போல இயேசுவை பார்க்கும்படி உங்களை தாழ்த்த விரும்புகிறீங்களா? தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் வேதாகமம் சொல்கிறது. இயேசுவை பார்க்க அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி பாருங்கள். சகையுக்கு செய்த அற்புதங்களை இயேசு உங்களுக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பங்கள் மாறும். நீங்கள் எதிர்பாராத உயரத்துக்கு கொண்டு செல்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவு அருகாமையில் இருக்கிற இயேசுவை ஏன் இழந்து போக வேண்டும்? அப்படி நன்மைகளை ஏன் இழந்து போக வேண்டும்? நிச்சயமாய் எனக்கு தெரியும், இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எப்படி பார்க்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கண்களை மூடி இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுப்பா, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க, நான் தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். கண்களை மூடலாமா? நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, எங்களை படைத்த தெய்வமே, எங்களுக்காக யாவை செய்திருக்கிற ஆண்டவரே, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறமே தள்ளமாட்டேன் என்று சொல்லி வாக்கு சொன்ன ஆண்டவரே, இது ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை தகப்பனே. இது பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்னால பணக்காரனாயிருந்த சகையு, சமுதாயத்தை உயர்ந்த நிலைமையில் இருந்த சகையு, உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலே எல்லாவற்றையும் புறந்தாழ்த்தி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அத்தி மரத்தின் மேல காத்திருந்து அப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி வேதத்திலிருந்து பார்த்தோம். ஏரோது ராஜா பெரிய பணக்காரனா இருந்தும் அவனுக்கும் உங்களை பார்க்க ஆசை இருந்தும் தன்னை தாழ்த்தாதபடினாலே ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்த்தோம். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவினால் தொடப்பட வேண்டும், இயேசுவின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கை உங்கள் சமூகத்தில் சரணாகதி அடைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ள பிரவேசிப்பீராக. சகைவின் குடும்பத்துக்குள்ள வந்து நன்மை செய்த ஆண்டவர், சகைவின் வீட்டுக்குள்ள வந்து நன்மை செய்த ஆண்டவர், ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ள நீர் இன்றைக்கு கடந்து வருவீராக. ஒரு பெரிய நன்மையை கட்டளையிடுவீராக. உங்கள் வாழ்க்கைகள் மாறட்டும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் மாறட்டும், எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், அடிமைத்தனங்கள் மாறட்டும். நன்மை நாளைகளை திருப்தி ஆக்குவீராக. இயேசுகளுக்கு நன்மை செய்தார்கள் சொல்லி சாட்சி சொல்லத்த அளவில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவீராக. என்னுடைய செய்கிறோடைய நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.